ஆனா என்னோட கொள்கை சேம், தேசியம் தெய்வீகம் தான். அங்க தெய்வீகத்துக்கு ஒரு 2-3 மீனிங் இருக்கும், இங்க தெய்வீகத்துக்கு 2-3 மீனிங் இருக்கும். அவங்க திருப்பணத்துல விளக்கேத்தலாம்பாங்க, நான் விளக்கேத்த வேணாம்னு சொல்லுவோம். இந்த கொள்கை வித்தியாசம். அப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் கட்டாயம் இருக்கு. இப்போ மைனாரிட்டி எல்லாம் விஜய் ஆதரித்து விட்டார்கள். மீதி மெஜாரிட்டி ஓபிசி அந்த ஓட்டு, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓட்டு, இல்ல மெஜாரிட்டி ஓட்டு, இதை பொசிஷனிங் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2K கிட்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க எல்லா இடத்துலயும். காக்ரோச் பார்ட்டின்னு ஒன்று வந்திருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரு பரபரப்பு இருக்கு. அப்ப இந்த சூழல்ல இவர் யூத்து, நான் யூத் எல்லாம் வைக்கிறேன், நானும் இதே பொசிஷன்ல எடுக்கிறேன்னா இருக்கிற கட்சிகள் ரீஇன்வென்ட் பண்ணலன்னா கண்டிப்பா அங்க உள்ள லேபர் பார்ட்டி மாதிரியோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மாதிரியோ ஆயிரும். அதாவது இப்பதான் விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வந்திருக்கிறார். அவர் ஒரு கல்ட்டு பிம்பத்தால் தான் ஆட்சியை பிடித்தார்கள் என்று விமர்சனம் வந்து கொண்டிருக்கும் போது அந்த கால முடிவுக்கு வருகிறது ஒரு புது லைன் எடுக்கிறார். எழுச்சி திரு ரஜினிகாந்த் அவர்கள் எழுச்சி மக்கள் கிட்ட இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு. அது கேட்கும்போது நல்லா இருக்கே தவிர நடைமுறையில அது எனக்கு தெரிஞ்ச அது சாத்தியம் கிடையாது. எழுச்சி தலைமையில இருந்து தான் வரணும். அந்த மக்கள் அந்த எழுச்சியை நம்பி ஓட்டு போட்டணும். தேசிய கட்சிகள் மாநில உணர்வை புரிந்து கொள்ளவில்லை. அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு 6 ஆண்டு காலம் அரசியலுக்கு வந்த பிறகு தேவைப்படுமா? தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுக்கும் வடிவேலை தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுக்கு விஜய் தெரியும். ஸோ விசிபிலிட்டியில் வித்தியாசம் இல்லை. ஆனால் மக்கள் ஒரு காமெடியனாகவும் ஒரு ஹீரோவாகவும் பார்க்குறாங்க. எங்க சினிமாவில் இல்லை, சினிமாவுக்கு வெளியில். அது டேஞ்சரஸ் ப்ரொபோஷன். எடப்பாடி அவர்கள் 2021 என்னை பொறுத்தவரை அவர் நிறைய வர வாய்ப்பு இருந்துச்சு சிஎம்மா. ஏன்னா அந்த திருப்பி கோவிட்ல பார்த்துக்கிட்டே இருந்தது முகம். எடப்பாடி அவர்கள் ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் ஆகிட்டார் அப்போ. ஆனாலும் பெரிய வீழ்ச்சி இல்லைனாலும் அந்த பர்பிள் ஓட்டு தட்டி விட்டுருச்சு இந்த சைடு. ஐஏஎஸ் இன்டர்வியூல காமனா தமிழ்நாட்டில இருந்து போனா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்பா உங்க ஊர்ல சினிமால இருந்து சிஎம் தேர்ந்தெடுக்கு. இந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்பான கொஸ்டின், ஒரு இன்கன்வீனியன்ட் கொஸ்டின். நம்ம ஊர்ல அந்த தலைமை மேல ஒரு ஈர்ப்பு, தலைமை மேல ஒரு கல்ட் வர்ஷிப் இன்னும் இருக்கு. அது இட் வாஸ் அகைன் ப்ரூவன் இன் தி 2026 அசெம்பிளி எலெக்ஷன். அததான் உடைக்கணும் அண்ணாமலை சொல்றாரு. பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் 3 விருந்தினர்களை வரவேற்கிறேன். சரவணகுமரன், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்குடைய தமிழ் மாநில பொறுப்பாளரும் முன்னாள் IRS அதிகாரியுமான திரு சரவணகுமரனை வரவேற்கிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்து ஆபீசர்ஸ் IAS அகாடமியினுடைய நிறுவனர் இஸ்ரேல் ஜபசிங் IAS அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எழுத்தாளரும் சமூக பார்வையாளருமான முன்னாள் IAS அதிகாரியுமான திரு ரங்கராஜன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைக்கு ஒரே ஒரு பொருள் தான் விவாதம் எடுத்துக்கிறோம். அண்ணாமலை ஒரு முன்னாள் IPS அதிகாரி, பாஜகவில் சேர்ந்து தமிழ் மாநில தலைவராக இருந்து இன்று அந்த கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி ஒரு புதிய இயக்கத்தை தோற்றுவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கி இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதுதான் பிரதானமான நம்ம விவாத பொருளா எடுத்துக்கிறோம். காரணம், இவங்க எல்லாருமே UPSC எக்ஸாம்ல இருந்து எழுதி பணிகளை விட்டு தத்தமது துறைகளில் இருந்து விலகி இன்னொரு துறைக்கு வந்தவர்கள். அரசியல், ஒரு அகாடமி, அவர் ஒரு சமூக பார்வையாளராக இருக்கிறார். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, படித்தவர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஒரு அறைகூவலை அண்ணாமலை விடுத்திருக்கிறார். அதுவும் தொழில்நுட்பம் படித்தவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட இங்க அரசியல் உள்ளே இந்த தமிழ்நாட்டை திருத்த வேண்டும், தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு அக்கறை கோரிக்கையாக வைத்திருக்கிறார். இப்போ மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியிலிருந்து விலகி ஒரு தனி கட்சி தொடங்க போவதாக அறிவித்திருக்கிற அண்ணாமலையுடைய அரசியல் பயணம் என்பது எப்படி இருக்க போகிறது? காரணம், ஒரு தனிநபர் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் அது எப்படி பயணிக்கும் என்பது தமிழ்நாட்டில் பல உதாரணங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட உதாரணத்துக்குள் அண்ணாமலை அடங்க போகிறாரா, அல்லது இளைய தலைமுறை ஜென்சி என்று அழைக்கப்படுகிற ஒரு புதிய பாதையை வகுத்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட போகிறாரா என்ற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒவ்வொருடமும் அவருடைய முதல் கட்ட பார்வையாக அண்ணாமலையுடைய தனி கட்சி அல்லது தனி இயக்கம் குறித்தான பார்வை குறித்து முதலில் கேட்போம். திரு சரவணகுமரன், உங்கள் பார்வை. அதாவது அண்ணாமலை IPS அவர்கள் நாங்கள் பாஜகவில் ஒன்றா பயணிச்சிருக்கோம், நண்பரும் கூட. ஸோ அதையும் மைண்டில் வச்சுட்டு அதே நேரத்தில் ஒரு பொதுவான கருத்தாக என்னோட கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அது இன்றைக்கி தமிழக அரசியலில் நிறைய இளைஞர்கள் வரணும்னு சொல்லும்போது இளைஞர்கள் தலைவராகவும் வரணும் அப்படிங்கிற பார்வையில் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்ததை நம்ம வரவேற்கிறோம். அவர் அதில் மாபெரும் வெற்றி அடையட்டும்னு என்னோட வாழ்த்துக்களை சொல்கிறேன். எவ்வளோ காம்படிஷன் இருக்கோ ஒரு மார்க்கெட்டில், அந்த அளவுக்கு ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், வேல்யூ நல்லாயிருக்கும்.
ஸோ அரசியல்லையும் காம்படிஷன் அதிகமாகும் போது அதிகமான வேல்யூ ப்ரொபோர்ஷன் கன்சியூமருக்குன்னா மக்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வழியிலையுமே அதை நம்ம ஆதரிக்கிறோம். இப்போ தனி கட்சிகள்னு சொல்லும் பொழுது இப்போ சீமான் அவர்கள் ஒரு கட்சி நடத்துகிறாரு. அவர் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் ஒரு கட்சி பண்ணிட்டு இருக்காரு. இது தவிர வந்து நீங்கள் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த ராமதாஸ் அவர்கள் ஒரு சமூகம் சார்ந்த அப்புறம் அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக அந்த கட்சியை கொண்டு வந்திருக்காரு. கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கட்சி வைக்கிறாரு. இந்த மாதிரி சில தலைவர்கள் தனி நபர்களாக இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஒரு சினிமா பாப்புலாரிட்டி இருந்தனால ஒரு 5 கொள்கைகளை அவர் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ இதில் அண்ணாமலை அவர்களுடைய கட்சி எதை நோக்கி பயணிக்க போகிறது, எந்த கொள்கையை நோக்கி அவர் பயணிக்க போறார்? ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து பாஜக இருந்தபோது பாஜக நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான் ஒரு ஹிந்துத்துவா ஓரியன்டேஷன் இருக்க பார்ட்டி. ஆனா இப்ப அவருக்கு கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஹிந்துத்துவாவை விட்டு செக்குலருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. அதிகமாக கவர்னன்ஸ் ஓரியன்டேஷனா பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நான் தனிப்பட்ட முறையில் நான் தேசியம் தெய்வீகங்கிற ஒரு கொள்கை கோட்பாடை நம்புறவன். என்னை பொறுத்தவரை கொள்கை ரொம்ப முக்கியம். கவர்னன்ஸ்ல குட் கவர்னன்ஸ் பேட் கவர்னன்ஸ்ங்கிறது ஆளை பொறுத்தும் டீம் பொறுத்தும் மாறும். இந்த கொள்கை தான் ரொம்ப முக்கியம். கொள்கைங்கிறது நீங்க எங்க ரோடு போடுறதுன்னு முடிவு பண்றது, அந்த ரோடு ஒழுங்கா போட்டாங்களாங்கிறது தான் கவர்னன்ஸ். ஸோ இந்த பார்வையில் அவர் வந்து இதுவரைக்கும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாரிட்டியான கவர்னன்ஸ். ஓகே, எல்லாருமே நம்ம நல்ல கவர்னன்ஸ் வரணும்னு ஆசைப்படுறோம். கொள்கை விஷயத்துல அந்த அவர் தேசிய தெய்வீகத்தில் இருக்க போறாரா இல்ல வேற ஏதாவது செக்குலரிசம் இந்த கான்செப்டுக்குள்ள போறாரா? இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாக அவர் ஒரு இயக்கத்துக்கான ஒரு பாதையை வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் வந்து எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன், இன்க்ளூடிங் பாஜக. அப்படி அந்த வரிசைப்படுத்தும் போது பாஜக கடைசியாக தான் வச்சார். எங்க நீங்க சொன்னீங்க டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சிக்கு பின்னாடி தான் வச்சார். ஸோ அதனால அவர் இந்த 6 ஆண்டு காலத்தில் சில பக்குவப்பட்டு ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு பாஜகவும் எனக்கு வந்து ஒரே மாதிரியான கட்சி, அதுல இந்துத்துவாக்கு வந்து நீங்க பொருத்தாதீங்கன்னு சொல்லாமல அப்படின்னு சொல்றீங்கன்னா, பாஜக கொள்கை இருக்கவங்க எல்லாம் பக்குவம் இல்லாதவங்க 6 ஆண்டுல பக்குவமாயி பாஜக கொள்கையை வெளியே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி இல்ல. தமிழ்நாட்டுக்கு என்ன பக்குவம் வேண்டுமோ அந்த பக்குவத்தை இந்த 6 ஆண்டுகளில் அண்ணாமலை பெற்றிருப்பார்னு நம்ப கூடாதா? தமிழ்நாட்டுக்கு ஒரு பக்குவம், இந்தியாவுக்கு ஒரு பக்குவம் இருக்கா? தமிழ்நாட்டுல ஊடுருவ முடியல. பாஜக அதற்கான பிரயத்தனங்களை அவங்க செய்யட்டும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க பாஜகல நீங்க இருந்து வந்ததுனால நீங்க ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும் போது நான் அந்த கொள்கையை ஏன் நான் பண்ணேன், இன்னைக்கு இந்த கொள்கையிலிருந்து நான் ஏன் மாறுறேன் அப்படிங்கிற ஒரு விளக்கம் அண்ணாமலையில இருந்து கண்டிப்பா வரணும். ஏன்னா அப்பதான் அந்த கொள்கையில் வித்தியாசம் தான் நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான். இப்ப எங்களை மாரி நண்பர்கள்லாம் பார்ப்போம், ஏன் நீங்க அந்த கொள்கை இப்ப பாஜக தான் வெளியே ஃபார்வர்ட் பிளாக் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனா என்னோட கொள்கை சேம் தேசியம் தெய்வீகம் தான். அங்க தெய்வீகத்துக்கு ஒரு 2-3 மீனிங் இருக்கும், இங்க தெய்வீகத்துக்கு 2-3 மீனிங் இருக்கும். அவங்க திருப்பூரத்துல விளக்கேற்றலாம்பாங்க, நான் விளக்கேற்ற வேணான்னு சொல்லுவோம். இந்த கொள்கை வித்தியாசம். அப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் கட்டாயம் இருக்கு. ரெண்டாவது, அவர் கொள்கை இல்லாமல் இந்த மூவ்மெண்ட் நடத்த போறேன், குட் கவர்னன்ஸ் தான்னா அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் எபிசோடா இருக்காதுங்கிறது என்னோட பார்வையா இருக்கு. என்ன பண்றாரு பொறுத்து வந்து பார்ப்போம். சார், இஸ்ரேல் ஜெபசிங் அதாவது சரவணகுமார் சொல்றாரு, கட்சிக்கு முன்னாடி அந்த கொள்கை தான் முன்னாடி பிரதானமாக தெரியணும், அப்படிப்பட்ட கொள்கையை வந்து அண்ணாமலை அறிவிக்கவில்லைங்கிறாரு. தமிழ்நாட்டில் அவர் என்ன மாதிரியான பாதையை வந்து வகுக்க போகிறார் நமக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அப்துல் கலாம் அகாடமிக் ஃபார் எத்திக்ஸ் இந்த பாலிடிக்ஸ் ஒரு சென்டர் வச்சிருக்கேன், அதுல பயிற்சி பெற்ற பிறகுதான் தொண்டர்கள் நிர்வாகிகள் வைத்துக்கொண்டு புதிய அரசியல் பாதையை தொடங்க போகிறேங்கிறாரு. கொள்கை அறிவித்து விட்டுதான் கட்சி தொடங்கணுமா, அல்லது அண்ணாமலை தன்னுடைய தொண்டர்களுக்கு பயிற்சி அளித்து விட்டு அப்புறம் கொள்கை அறிவிக்கலாமா? எப்படி பாக்குறீங்க? நண்பர் சரவணகுமார் வந்து அந்த செக்யூலரிசம் இருந்துச்சா இல்லைன்னா இந்துத்துவாவா அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாரு. என்னை பொறுத்தவரை இப்போதுக்கு அண்ணாமலை கரெக்டான டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, அவர் வந்து ஒரு மூவ்மெண்ட்ல இருக்காரு. ஸோ அந்த மூவ்மெண்ட்ல செக்யூலரிசம்ன்ற வார்த்தை இருக்குது, அப்துல் கலாம்ன்ற வார்த்தை இருக்கு. சாதாரணமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அப்துல் கலாம் அந்த இஸ்லாமிய இது இல்லாமல் இருக்கும். அப்போ ஓரளவு கிளாரிட்டி இருக்கு. ஸோ இன்னும் கட்சி ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு கொள்கை இப்போ எந்த டைரக்ஷன்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் 2031 இல்லை 36 எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு அவருடைய ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கட்சி அல்ல, இளைஞர்களை ஒன்று திரட்டுவேன், அவங்களுக்கு ஸ்கில் இருக்கணும், அப்துல் கலாம்னு ஒரு அகாடமி வைப்பேன் அப்படின்னும் போது அது கரெக்டான ஸ்டார்ட் அப்படின்னு தோணுது. ஆனால் அரசியல் பிரவேசத்துக்கு முன்னாடி நண்பர் சொல்கிற மாதிரி, ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும், இப்போ மைனாரிட்டிஸ் ஒரு மேஜர் சங்க் ஓட்டு இருக்கு, ஒவ்வொரு சங்குக்கும் தெரியும் இப்போ நம்ம இவரை சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு. என்னை பொறுத்தவரை அவருடைய பொசிஷனிங் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு டிரெவிடியன் ஃபிலாசபியில் தான் பொசிஷன் பண்ணுவார்ன்றது என்னுடைய உள்ளுணர்வு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு பேஸ் அதுதான் டிரெவிடியன் இது.
இப்போ தேசிய கட்சிகள்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றாரு, செக்யூலரிசம்னு பயன்படுத்துறாரு. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பண்ணும்போது இங்கே திராவிடம் தான். ஏன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியை போகிற 3% 4% இருந்த 3% இருக்க ஓட்டை ஏற்கனவே 11% போச்சு. அந்த நம்பரில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஆனால் 11 கிட்ட போச்சு. ஸோ அந்த அண்ணாமலைன்ற ஃபேக்டர் அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது அவர் டிராவிடியன் ஃபிலாசபியில் கரெக்டாக உட்காந்தா டிவிகேக்கும் மற்ற திமுக அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும்ன்றது என்னுடைய வியூ. சார், அரசியல் கட்சி அது அண்ணாமலை வந்து புதிதாக வந்தவர் அப்படி அல்ல. ஒரு தேசிய கட்சிக்கு சேர்ந்த பிறகு இப்போது தனி கட்சி காணப்போகிற அண்ணாமலை அதற்கு முன் அனுபவம் இல்லாதவர் அல்ல. ஒரு பிஎஸ்ஜி காலேஜில் படித்தவர், ஐஐஎம் லக்னோவில் படித்தவர். ஸோ அதன் பிறகு ஒரு 8 ஆண்டு காலம் கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆக பணியாற்றியவர். தேசிய கட்சிகள் மாநில உணர்வை புரிந்து கொள்ளவில்லை, அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு 6 ஆண்டு காலம் அரசியலுக்கு வந்த பிறகு தேவைப்படுமா? எல்லாமே படிப்பு தானே சார். ஒவ்வொரு டைம்லையும் இட்ஸ் அ கண்டினியூஸ் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்களே, எது உதவுது எது உதவலை. அவருக்கு வந்து மக்கள் சேவை. இப்போ அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் பார்ப்போம். நம்ம மக்களுக்கு சேவை பண்ணலான்னு இருக்கோம், ஐபிஎஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்துட்டு பாஜகன்றது மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தனி இது, தமிழன் என்று ஒரு இடம் உண்டு, தனி அவருக்கு ஒரு குணம் உண்டு தான் உண்மை. அதை உணர்ந்துட்டாரு. அதை உணர்றதுக்கு ஒரு 6 வருடம். இப்போ நண்பரும் பார்த்தீங்கன்னா அதே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார், அதே தேசியம் தெய்வீகம் தான் இப்பயும் சொல்றாரு. ஸோ எங்க தெய்வீகத்துல வித்தியாசம் இருக்கு. இங்க இருந்து இங்க வைக்கிற மாதிரி இதை மாத்துறாரு. அது ஒரு டிபேட் வைப்போம், அன்னைக்கு நான் வித்தியாசப்பட்டு சொல்றேன். 6 வருடம் உணர்ந்த பிறகு ஒரு முடிவு வந்திருக்காருன்னு எடுத்துக்கலாம். திரு ரங்கராஜன் சார், அண்ணாமலையுடைய அரசியல் பயணம் நீங்க ஒரு 6 ஆண்டு காலம் பார்த்திருக்கீங்க. திரும்ப வந்து அதுல இருந்து விலகி வந்து ஒரு புதிய இயக்கம், புதிய அரசியல் கட்சி தொடங்க போவதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய பாதை எப்படி இருக்கும், அவருக்கு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி முதல்ல. ஸோ இது நான் திரு அண்ணாமலை இதை சொல்லும்போது அவரோட பேச்சு, இப்போ இந்த இயக்கத்தை தொடங்கின பேச்செல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து பராக் ஒபாமா அவரோட கடைசி ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் அவர் வந்து ஐ எம் கோயிங் டு டேக் அப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் இன் அ டெமோக்ரஸி அப்படின்ட்டு ஒரு பாஸ் விடுறாரு. நான் அதை லைவாக பார்த்துட்டு இருக்கேன். நான் இவர் 8 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தார் யூஎஸ்க்கு. ஐம் கோயிங் டு டேக் அப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் இன் அ டெமோக்ரஸின்னு இப்போ ஃபேர்வெல் ஸ்பீச்சில் சொல்கிறாரு. என்ன ஒரு பாஸ் விட்டு தட் ஆஃப் அ சிட்டிசன் அப்படின்னாரு. ஸோ ஒரு ஜனநாயகத்தில் சிட்டிசன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆஃபீஸுன்றது பேசும்போது கேட்கும்போது புத்துணர்ச்சியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாற்றுவோம் அப்படின்ற எண்ணம் கூட இட் இஸ் அ வெரி வெரி நோபல் அப்பீல். நம்ம மாறணும், சிட்டிசன் கிட்ட தான் ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது, ஸோ சிட்டிசன்ஸ் நம்ம இதை கையில் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான பேச்சாக இருந்தாலும் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அல்டிமேட்லி இன் அ டெமோக்ரஸி பீப்புள் வாண்ட் லீடர்ஸ். ஐ திங்க் நம்ம மாறலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதோட ஒரு தேர்தல் அரசியலில் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு ஓட்டு போடுங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவன் எதையுமே சரியா பண்ணல. தட் இஸ் த நரேட்டிவ். ஐ எம் ஷுர் அவர் இப்போ ஒரு இயக்கமாக தான் ஆரம்பிச்சிருக்காரு. வென் இட் கம்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த மாதிரி ஸ்டாண்ட் அவர் வந்து இஸ் அ ஸ்மார்ட் பர்சன், அது அவர் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எழுச்சி திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எழுச்சி வந்து மக்கள் கிட்டேருந்து வரட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அது கேட்கும்போது நல்லா இருக்கே தவிர நடைமுறையில் அது எனக்கு தெரிஞ்ச அது சாத்தியம் கிடையாது. எழுச்சி வந்து தலைமையிலேருந்து தான் வரணும், அந்த மக்கள் வந்து அந்த எழுச்சியை வந்து நம்பி ஓட்டு போட்டுடணும், இதுதான் நடக்கிறது. அண்ட் தமிழ்நாடு ஹாஸ் பீன் அ வெரி லீடர் ட்ரிவன் பாலிடிக்ஸ். இப்போ பாஜக கட்சியே வந்து யூபியில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேஷில் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் அறிவிக்காம தேர்தலை சந்திக்கிறாங்க, பெரிய வெற்றி பெற்றுட்டு அதுக்கப்புறம் 10 நாள் எடுத்துக்கிறாங்க. ஏன் இப்போ கேரளாவில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ட்டு அறிவிக்காம காங்கிரஸால் ஜெயிக்க முடிஞ்சது. தமிழ்நாட்டில் ஐ திங்க் இட் இஸ் இம்பாசிபிள் டு டூ தட். ஸோ தே ஆர் நோ ஆல் செட் அண்ட் டன் ஒரு டெமிகாட் ஸ்டேட்டஸில் வர்ஷிப்பிங் கல்ச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குது. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரும் அந்த மாதிரி ஒரு கல்ட் வர்ஷிப்பில் வந்தவர் தான். அதை மாற்றணும்ன்ட்டு திரு அண்ணாமலை அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி தான், சிட்டிசன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃபீஸ் இன் டெமோக்ரஸின்ற ஒரு எண்ணம் இருக்கும்பொழுது நிச்சயமாக மக்கள்லாம் மாறி அது வந்து எல்லாம் பிரைமரி லெவலில், அதாவது யூஎஸ் யூகே மாதிரி கேண்டிடேட்டை கூட வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், தலைமையிலேருந்து பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது எவ்ரிபடி ஹாஸ் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இல்லைங்களா? என்னதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்களால ஒரு 15 வருஷம் 20 வருஷம் தான் வந்து தேர்தலில் வந்து ரொம்ப உன்னிப்போட எல்லாம் 30 வருஷம் வேலை செய்ய முடியும்னா அதுக்குள்ளே நம்மளால என்ன அச்சீவ் பண்ண முடியும், அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு இது. ரெண்டாவது, கொள்கையை பற்றி நம்ம திரு சரவணகுமார் அவர்கள் சொன்னார். இதில் ஒரு
ஐ திங்க் நீங்கள் இவர்கிட்டையும் கேட்டீங்க இதுக்கு 6 வருஷம் ஆகுமா இதை புரிஞ்சுக்கிறதுக்குன்ட்டு. அதுக்கு திரு இஸ்ரேல் அவர்களும் சரியான இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் லேர்னிங் ப்ராசஸ். ஆனால் இப்போ மக்கள்கிட்ட வந்து இல்லை நான் வந்து லெட்ஸே ஒரு 3 விஷயம் எடுத்துக்கலாமே. நீட்டு அதை ஸ்ட்ராங்காக ஆதரித்து பேசினார். மும்மொழி கொள்கை அதை ஸ்ட்ராங்காக ஆதரித்து பேசினார். அதுக்கப்புறம் சிபிஎஸ்சியில் சீக்கிரம் கொண்டு வராதிங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து சிபிஎஸ்சி பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் மும்மொழி கொள்கை இருக்கணுமா வேணாமான்றதுல இல்லை இருக்கணும் அப்படின்ட்டு பேசினது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம். இந்த 2-3 விஷயத்தை வந்து ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அதுலேருந்து ஸ்டாண்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, இல்லை நான் இதில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இது வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலுக்கு ஒத்து வராது, தேர்தலில் ஜெயிச்சாதான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும், அதனால நான் என் ஸ்டாண்டை மாற்றிக்கிறேன் அப்படின்ற அப்ரோச் ஒரு பக்கமாக இருக்கலாம். இல்லை இதில் எனக்கு எப்பயுமே கன்ஃபியூஷன் இருந்தது, ஆனால் நான் முன்னால் இருந்த கட்சியில் என்ன நிலைப்பாடோ அதை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். பட் உண்மையிலேயே எனக்கு உள்ளுணர்வு இதுக்கெல்லாம் வந்து இல்லை தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்ற நிலைப்பாடா. பிகாஸ் அவர் சொல்றத மாத்தி பேசிடலாம். பட் மக்கள் ஓட்டு போடுறவங்க வந்து எவ்வளவு பேர் வந்து அதை வந்து இது வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட் உங்ககிட்ட கேட்கணும். இதே அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருக்கும்போது மத்திய அரசு கொண்டு வந்த விவசாயிகள் சட்டத்திற்கு இங்க தமிழ்நாட்டில் போராட்டம் வந்தப்போ சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? கமா புல் ஸ்டாப் கூட மாற்ற மாட்டார் எங்களுடைய பிரதமர் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் அந்த மத்திய அரசு கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். இப்படி பல விஷயங்களில் பாஜகவை கடுமையாக ஆதரித்தார். மும்மொழி கொள்கை ஆகட்டும், பல விஷயங்கள் ஆகட்டும். ஆனால் இப்போ எந்த இடத்துல மக்கள் வந்து பிரச்சனைகளுக்கு மக்களுடைய குரலாக தான் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு நம்புறாருல, ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருந்து கொண்டு அதை அவரால் உணர முடியாமல் இப்போ வந்து திடீர்னு தேவர் மகன் கமல் மாதிரி என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை மாத்துறாரு. இப்ப மட்டும் மக்கள் அவர் நம்புவாங்களா? அதுதான், அது அவர் எப்படி பொசிஷன் பண்றாருன்றது தான் அவரோட ரியல் சேலஞ்ச். அவரு கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு டாப் 10 இஷ்யூஸ்ல பாஜகவோட கொள்கை என்னவோ அதற்கு எதிர்மறையாக அரசியல் செய்தாதான் தமிழ்நாட்டில் வந்து ரைட் ஆர் ராங், வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் இஸ் a different matter, பட் தி மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் இஸ் லைக் தட். நம்மளுடைய மாநிலத்தில் அதான் அவரே சொல்லிட்டாரு, நம்மளுடைய உரிமைகளை உணர்வுகளை மத்திய இருக்கிற கட்சிகள், தேசிய கட்சிகள் புரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னா பாஜக அது பொருந்தும். ஆமா, இல்ல அதுதான். அப்படின்னா இது வந்து அவருக்கு தேர்தல் அரசியல் பண்றதுக்கு அது வந்து சரி வராது, அதனால நம்ம வந்து தனிப்பாதையில போறோம் அப்படின்ற நிலைப்பாடு எடுத்தா இவர் சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸோ இல்லைன்னா வந்து நியூட்ரல் பீப்புளோ எதுக்கு அவரை நம்பணும்? ஏன்னா அந்த கொள்கையை நிஜமாவே நம்புறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற கட்சிகள் ஏற்கனவே இங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்களே. ஸோ இல்ல அவர் வந்து அதை எப்படி பொசிஷன் பண்றாருன்றது தான் போக போக நம்ம பார்க்க வேண்டியது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து நிறைய அவரோட இயக்கத்தில் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து they may not have been BJP members, பட் அதில் பெரும்பான்மையான மக்கள் வந்து பிஜேபியோட ஆதரவாளர்களாக இருந்திருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு, ஐ டோன்ட் ஹவ் எனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் டேட்டா, பட் என்னோட அசம்ஷன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து அந்த கொள்கைகள்லாம் நம்பக்கூடியவங்க இவருக்கு ஓகே, ஆனால் வந்து இவர் இண்டிவிஜுவலாக வந்து மாற்றம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, லெட் அஸ் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் இட் நினைக்கிறாங்க. பட் ஆனால் இவரோட கொள்கைகளை சொல்லும் பொழுது அந்த கொள்கைகளுக்கு எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி மேனேஜ் பண்றாரு அப்படின்றதும் we'll have to wait and see. திரு சரவணகுமாரன் அவருடைய ராஜினாமா கடிதத்திற்கு பிறகு டெல்லியிலிருந்து சமூக வலைதளம் மூலமாக நாட்டு மக்களுக்கு பேசினார். பத்திரிகையாளர்களை அழைத்து பேசுவான்னு எதிர்பார்த்த நேரத்தில் அவரும் ஒரு லைவ் ப்ரோக்ராமாக கொடுத்துட்டாரு. அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த கல்ட்டு பிம்பத்தை உடைக்கணும், தனி மனித வழிபாடை வந்து உடைக்கணும், ஒரே ஒருவர் தான் ஆளுமை மிக்கவர், அப்படிப்பட்ட அரசியல் உருவாக்கக்கூடாது, எல்லோரும் தலைவராக வர வேண்டும், ஒரே தலைவர், ஒரே நிரந்தர எம்எல்ஏ, நிரந்தர எம்பி, நிரந்தர அமைச்சர் அப்படின்ற கலாச்சாரத்தை உடைக்கணும்னு சொன்னவர் திரும்ப நேற்று இரவு வந்து லிங்க்டன்ல ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சில பெரிய ஆளுமைகளே சுற்றி இயங்கி கொண்டிருந்தார்கள், அவர்களெல்லாம் வந்தார்கள், ஆட்சி செய்தார்கள், சென்றார்கள், ஆனால் அந்த காலம் முடிவுக்கு வருகிறதுங்கிறார். அதாவது இப்பதான் விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வந்திருக்கிறார், அவர் ஒரு கல்ட்டு பிம்பத்தால் தான் ஆட்சி பிடித்தார்கள் என்று விமர்சனம் வந்து கொண்டிருக்கும் போது அந்த காலம் முடிவுக்கு வருகிறதுன்னு ஒரு புது லைன் எடுக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதில் ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன், அவர் தான் அதை அண்ணாமலை அவர்கள் தான் அதை கிளாரிஃபை பண்ணணும். நான் எப்படி ரெண்டையும் சேர்த்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை சொல்கிறது மாதிரி இந்த கல்ட் அரசியல், அதாவது தனி மனித வழிபாடு அரசியல், அது வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லை, எந்த சொசைட்டிக்குமே டேஞ்சரஸ் தான். ஏன்னா அப்புறம் தனி மனிதனோட எந்த தப்பையும் கேட்க முடியாது. தனி மனிதன் ஒவ்வொருத்தனுக்குமே இந்த இடியோசிங்க்ரசிஸ்ன்னு சொல்கிறோம், பலவிதமான காம்பினேஷன் ஆஃப் கொள்கை இருக்கும்.
சரியா? எதை நம்புவாங்க எதை நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு வரலாறு முழுக்க நீங்கள் ஒவ்வொரு லீடராக மாசேத்துங்களை ஆரம்பித்து நீங்கள் அக்பரில் ஆரம்பித்து ராஜராஜ சோழன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாசிட்டிவ் இருக்கும், 2 நெகட்டிவ் இருக்கும். அந்த 2 நெகட்டிவை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எவனுக்கு இருக்காது. ஒரு குரூப்பான அரசியல், ஒரு கொள்கையை வந்து ஒரு குரூப்பாக கட்டமைக்கும் போது இந்த என்னோட நெகட்டிவை இவர் சரிப்படுத்துவார், அவரோட நெகட்டிவை அவர் சரிப்படுத்துவார். ஸோ அந்த மாதிரி வரும். அதுலேயும் தனி மனித வழிபாடுல ஒரு சினிமால இருந்து ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற பிம்பத்தினாலே, இப்போ சினிமா பாப்புலாரிட்டிக்கும் கதாநாயகன் பிம்பத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சினிமா பாப்புலாரிட்டினா விஜய் பண்ண விஷயத்த வடிவேலால பண்ண முடியுமா? வடிவேலும் விஜய்க்கும் பாப்புலாரிட்டியில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? விசிபிலிட்டியில் 2 பேருக்கு ஈக்குவல். தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுக்கும் வடிவேலை தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுக்கு விஜய் தெரியும். ஸோ விசிபிலிட்டியில் வித்தியாசம் இல்லை. ஆனால் மக்கள் வந்து இவரை காமெடியனாகவும் ஒரு ஹீரோவாகவும் பார்க்குறாங்க. எங்க? சினிமாவில் இல்லை, சினிமாவுக்கு வெளியில். அது டேஞ்சரஸ் ப்ரொபோஷன். இன்னொன்று வில்ல, யாராவது வில்லன் பிரகாஷ்ராஜ் வச்சுக்கோங்க. பிரகாஷ்ராஜுக்கு விசிபிலிட்டி ஜாஸ்தி, இதே விசிபிலிட்டி இருக்கும். ஆனால் பிரகாஷ்ராஜும் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியாது. அப்போ விசிபிலிட்டியை தாண்டி மக்கள் வந்து சினிமாவில் ஹீரோவாக இருக்கவர் நேராகவும் பண்ணுவாருன்னு நம்பி ஓட்டு போடுறாங்க. இது எம்ஜிஆர் நடந்துச்சு, இப்போ விஜய் அவர்கள் நடந்திருக்கு. எம்ஜிஆர் ரொம்ப நல்ல மனிதராக இருந்திருக்காரு, அதனால எந்த பாதிப்பும் இல்லை. விஜய் எப்படின்னு எனக்கு தெரில, நல்ல மனிதராக இருப்பா நம்புகிறோம், அதனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராது. ஆனால் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா, சினிமாவில் இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு சிஎம் வரணும்னு இருந்துச்சுன்னா, அது என்னைக்கா ஒரு நாள் ஒரு தவறான மனிதர் வந்து உட்காந்தாருன்னா அன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தும். ஏன்னா இவரை ஸ்டடியே பண்ணலையே மக்கள், ஒரு ஃபில்டரே ஆகலை. ஸோ இந்த தனிநபர்களோட இப்போ அவருக்கு 3 பேர்த்துக்கு தெரியும், எங்களுக்கு அண்ணாமலைக்குமே தெரியும். ஐஏஎஸ் இன்டர்வியூவில் காமனாக தமிழ்நாட்டிலேருந்து போனால் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்பா உங்கள் ஊரில் சினிமாவிலேருந்து சிஎம் தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்பான கொஸ்டின், ஒரு இன்கன்வீனியன்ட் கொஸ்டின். நீங்கள் சப்போர்ட்டும் பண்ண முடியாது. ஆமாம் சார் சொன்னீங்க, அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருப்பாரு? எல்லாருமே ஸ்கிரிப்டட் பதில் தான் வச்சுருந்துருப்போம். அது என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் வந்து சங்க இலக்கியத்திலேயே இந்த வீரர்களுக்கு வந்து இந்த வீரக்கல் நடுதல், கல் நடுதல்னு சொல்லி நாங்கள் வீரனை சாமியா கும்பிட்ற பழக்கம். மற்ற இடத்துல வீரனுக்கு மரியாதை கொடுப்பாங்க, 21 குண்டு அடித்து மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் கல் ஊண்டி மாலை போட்டு சாமி கும்பிட்ற பழக்கம், பலி கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. ஸோ தமிழர்கள் வந்து வீரத்தை வழிபட்டாங்க, ஒரு ஹீரோயிசத்துக்கு வழிபட்டாங்க. அதனோட தொடர்ச்சியாக அது மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து யூஸ்வலாக நாங்கள் சொல்கிறதும் இப்போ போனால் பசங்களுக்கும் சொல்லியிருப்பது இல்லை, மற்ற சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. 1940-50களிலிருந்தே அரசியலும் சினிமாவும் தமிழ்நாட்டில் கலந்து பயணித்ததுனால அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இது அப்படின்றதும் இல்ல. தமிழ் மக்கள் ஏன் சினிமாக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இப்ப சல்மான் கான், ஏன்னா நார்த் இந்தியன் சினிமா இஸ் நாட் நேட்டிவ் சினிமா. நார்த் இந்தியன் சினிமா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ஹீரோவா இருக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் ஷாருக் கான், அமீர் கான், அவங்கெல்லாம் மோஸ்ட்லி இப்பெல்லாம் என்ஆர்ஐ படம் தான். அவங்கெல்லாம் லண்டனு யூஎஸ்ல இருக்கிற ஹிந்திக்காரங்களை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அந்த சினிமாவே வந்து நார்த் இந்தியன் சினிமா, ஹிந்தி சினிமா விச் இஸ் இன் மகாராஷ்டிரா, மராத்தி மொழி பேசுகிற ஒரு மாநிலத்தில் ஹிந்தி சினிமாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஊராக போயிட்டு வண்டி கட்டுன்னு போய் பார்க்குற பழக்கம் வந்து யூபிலேயோ பீகார்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ கிடையாது. அந்த சினிமாவை வந்து வாழ்க்கையோடு ஒன்றி பிணைஞ்சது 2 ஊர், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஆந்திரா. வேற ஆனால் ஆந்திரா டெப்டி சிஎம் வருத்தப்படுறாரு, நம்ம என்னப்பா 15 வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து, அங்கெல்லாம் எடுத்தோடனே சிஎம் ஆயிட்டாங்க. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அதாவது மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லாத அரசியலை அண்ணாமலை படைக்க போகிறாரா? அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சராக இருந்த காமராஜ் தன்னுடைய பதவி உதறிவிட்டு வந்து கட்சியை வந்து பலப்படுத்திற்கு வந்தார், புதிய தலைவர்களை உருவாக்க வந்தார், கட்சி மீட்டெடுக்க வந்தார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ளூர் தலைவர்களை உருவாக்க வேண்டும், அடுத்த கட்ட தலைவர்களை நிறைய இடத்துல உருவாக்கணும். இது ஒரு நல்ல பார்வை தானே? நல்ல பரவாயில்ல. அதாவது இப்போ இதுக்கு வந்து இப்போ கம்யூனிஸ்ட் இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் 2 டயத்துக்கு மேலேயும் 3 டயத்துக்கு மேலே எம்பி ஆக முடியாது கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இந்தியாவில். ஆமாம், யூஎஸ்ல 2 டயத்துக்கு மேலே பிரசிடென்ட் ஆக முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு கொள்கையும் இப்போ ஃபார்வர்ட் பிளாக்ல அதே இருக்கு, 2 டயத்துக்கு மேலே ஆக முடியாது, தொடர்ந்து ஆக முடியல. இவரும் வந்து நம்மளோட கட்சியோட கொள்கையில் ஒன்று வந்து we will set term limitsன்னு அன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். ஏன்னா பவருக்கு எனக்கு தெரிந்து மற்றதா பவர், பணம், புகழ், இந்த மற்ற இது இல்லை, மனிதர்களுக்கு புகழ் மேலேயும் பவர் மேலேயும் ஒரு தீராத காதல் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் யாரும் விட மாட்டாங்க. அது நம்ம இன்னைக்கு தமிழ் அரசியலில் பார்க்குறோம். ஸோ இப்போ யூஎஸ்ல வந்து ரொம்ப கான்சியஸாக 2 டேர்ம் வச்சுருக்காங்க பிரசிடென்ட்டுக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் டேர்ம் இல்லை. இது ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் ஒரு தலைவர் 5 டைம் சிஎம் வருது, அதை ஒரு ரெக்கார்டாக இவர் உடைக்கிறார், அவர் உடைக்கிறார். தேவையில்லை. 3 டயத்துக்கு மேலே யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 2 டைமோ 3 டைமோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? சிஎம்ஓ, பிஎம்ஓ, எம்பியோ, எம்எல்ஏவோ அந்த 10 வருஷத்தில் பண்ண முடியாத அவர் என்ன 25 வருஷத்தில் பண்ண போகிறார்? 2வது, அரசியலை வந்து ஒரு கேரியர் மாரி பார்க்குற விஷயம் தப்பு. அதாவது இதில் வந்து நான் ப்ரொமோஷன் ஆகிறேன், ஜெயிச்சிட்டேன்,
இது வந்து மக்களுக்கான அரசியல் தானே நீங்கள் பண்ண ஆசைப்படுறீங்க. இதில் என்னத்தை ஜெயிக்கிறீங்க? இந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் ஆளுமை ஆகாமல், ஆளுமைனா நான் தனி மனித ஆளுமை வழிபாடுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறேனே தவிர, ஆனால் ஆளுமை இல்லாமல் எப்படி ஒரு ஹைரார்கி இல்லாமல் எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இயங்கும்? நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து எல்லாரும் ஈக்குவல் சார். இப்போ நீங்கள் ஃபாரினில் போனீங்கன்னா யாராக இருந்தாலும் மிஸ்டர் குபேந்திரன் நீங்கள் பிரசிடண்டாக இருப்பீங்க, நான் பியூனாக இருப்பேன், மிஸ்டர் குபேந்திரன் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் சாத்தியமா? இந்தியாவில் சாத்தியம் இல்லை. அதுக்காக கொண்டு வந்தாங்க எல்லாம் ஈக்குவல் அப்படின்ட்டு. ஆனால் ஹைரார்கிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் சொசைட்டியில் கண்டிப்பாக உண்டு, அரசியல் கட்சியிலையும் உண்டு. ஏன்னா அதுலேயும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அண்ணாமலை எப்படி செயல்படுத்துவாரோ எனக்கு தெரில. இப்போ பெரிய கட்சிகள் பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அந்த ஹைரார்கி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ரிஜிடு. இல்லை, நீங்கள் கல்ட்டு பிம்பத்தை உடைக்கணும்னு விஜயை டார்கெட் பண்ணுறார். நிரந்தர அமைச்சர், நிரந்தர எம்பி, நிரந்தர எம்எல்ஏ, இப்படி 2 திராவிட கட்சிகளை உடைக்கிறார். இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஊடுருவாதா? இது வந்து வரவேற்பாங்களே? அதான் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயம். அதில் ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு நமக்கு புரியுது. டைனஸ்டி பாலிடிக்ஸில் திமுக ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு தெரியுது. அதிமுக டைனஸ்டி பாலிடிக்ஸ் வருமானு தெரில. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். நிரந்தர எம்பி அங்கே இருக்குல்ல, குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது அதுவுமே தப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறது தப்பு, ஒரு ஆள்கிட்டே இருக்கிறது தப்பு. இந்த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் வேணுங்கிறதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் இந்த கவர்னன்ஸ் இஷ்யூ வச்சு ஒரு அரசியல் மூவ்மெண்ட் என்ன தெரியுமா? டைம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 50 வருஷம் மூவ்மெண்ட். ஸோ மூவ்மெண்ட்டுக்குமே இப்போ நண்பர் இஸ்ரேல் சொன்னாரு, மூவ்மெண்ட்டுக்கு பிலாசபி தேவையில்லை, ஐடியாலஜி தேவை, பார்ட்டி வந்தால் போதுன்னாரு. அப்படி கிடையாது. மூவ்மெண்ட்ல என்ன ஐடியாலஜி இருக்கோ அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம், இல்லை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப க்ளோஸா எலெக்ஷன் நிற்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது அந்த ஐடியாலஜியை எலெக்ஷன் ரூல்ஸ் தக்கபடி மாத்திக்கிறதா பார்ட்டி. பார்ட்டிங்கிறது ஹைரார்கி தான் வரும். மூவ்மெண்ட்ல ஹைரார்கி கிடையாது, தலைவர் டீம். ஸோ இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அவர் மூவ்மெண்ட்லேயுமே ஐடியாலஜியை கொண்டு வந்திருக்கணுங்கிறதா என்னுடைய பார்வை. கொள்கை முக்கியம், தலைவர் முக்கியம், பாதையும் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. அதுல தனி மனித வழிபாடு ஒரு நீங்க 3 டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணின்னு வச்சுங்களேன், அது சொல்யூஷன். அவ்வளவுதான். 3 டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா, நீங்க விஜய் அவர்களே 3 டைம் சிஎம் ஆயிட்டாரு. 3ஆவது டயத்துக்கு மேல யாரை சிஎம் ஆக்கணுங்கிறதுல அவர் ஆக முடியாட்டா வேற யாரோ ஒருத்தர் ஆக்கணும். அவருக்கு தாவேக்கா மகிழ்ச்சிக்காக சொல்றேன். உடனே 3 டைம் ஆக போறாலும் அர்த்தம் கிடையாது. அப்படி இருந்தா 3ஆவது டைம் அவர் வேற ஒருத்தர் வர வேண்டிய கட்டாயம் வந்துருதா? அது அவர் குடும்பத்துல இருந்து வரக்கூடாது. திரு இஸ்ரேல் ஜெபசிங் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கணும். சரவணகுமாரன் ஐஆர்எஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சி வந்து ஒரு மூவ்மெண்ட் ஒன்று, ஏதோ ஒரு ஸ்பார்க் வேணுங்கிறார். அதாவது நான் ஒரு நண்பர்கிட்ட பேசினேன், அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தது குறித்து என்ன சொல்ல வரீங்கன்னு. அவர் மேற்கு மண்டலத்துக்காரர். அதாவது சொன்னாரு, தமிழ்நாட்டில் எந்த ஒரு மோசமான சம்பவம் அல்ல மோசடி சம்பவம் தொடங்கணும்னா மேற்கு மண்டலம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஈமு கோழி திட்டம், இந்த ஃபைனான்ஸ் திட்டம், எம்எல்எம் திட்டம், இப்படி ஒன்று பண்ணுவாங்க. அப்படி ஒரு இயக்கமாக இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவர் நெகட்டிவாக சொல்லி பாசிட்டிவாக சொன்னார். அண்ணாமலை எங்க ஊருக்கார தான். எல்லாமே ஏமாந்து போற மக்கள், மேற்கு மண்டல மக்கள் நிறைய திட்டங்களை வந்துடுவாங்க. ஆடு வளர்ப்பு திட்டம், இல்லை ஈமு கோழி இதுவா பண்ணி மாட்டிக்கிட்டு அப்புறம் கோர்ட்டு கேஸ் நடைவாங்க. அப்படி இவர் இன்னைக்கு நேற்று ஒரு லிங்க்டின்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார். மக்களை கவர்வதற்காக, ஒரு கவர்ச்சிக்காக சொல்றார், என்னை ஒரு சாதாரண மனிதனாக பாருங்கள். அண்ணாமலை வார்த்தை. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரராக பாருங்கள். தண்ணீர் குழாய் உடைந்து பிரச்சனை வந்தால் அதற்கு உதவ வருகிறவனாக என்னை பாருங்கள். கேமராக்கள் வந்த பிறகு வாகன அணிவகுப்புடன் வருகிற நபர் அல்ல அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பாலிடிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் இது. அதாவது எம்ஜிஆர் படத்துல அந்த காலத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அடிப்பட்ட ஒரு லேடியை காப்பாத்து வருவா தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பாக நான் பார்க்கிறேன். உண்மையிலே அண்ணாமலை நீங்க ஒரு வரவேற்கிறன்னு சொன்னீங்க, அவர் கொள்கை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு புதிய பாதை வகுக்க போகிறாரு. எப்படி மக்கள் இதை ஏற்பார்கள்? மக்கள் இதை எப்படி ஏற்பார்கள்? இப்போ மக்கள்ன்றது 8-9 கோடி தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமும் சேர்ந்தது தான் இன்னைக்கு டிவிக்கவோ முன்ன டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை, இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போல் சிஸ்டம். ஸோ அந்த மெஜாரிட்டி என்ன காம்பினேஷனில் இவர் பொசிஷன் எடுக்கிறது. இன்றைக்கி என்னை பொறுத்தவரை மைனாரிட்டி 6% கிறிஸ்டியனு, 2% சர்ச்சுக்கு போவாங்க பிலீவரு, ஒரு 8% ஆயிடுது. முஸ்லிம்ஸு ஒரு 6%, 14%. இந்த 14% ஒரு ஒரு இது இப்போ நம்ம அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கான்ஸ்டிடுவன்சின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ரெட்டு ப்ளூ எப்பயுமே ரெட்டு தான். கலிஃபோர்னியா என்றைக்குமே ப்ளூ தான். இந்த மாதிரி இங்கே அலஸ்கா எப்பயுமே ரெட்டு. அப்போது இந்த ஷிஃப்ட் ஆகிறது தான் டிசைட் பண்ண போகுது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஷிஃப்ட் ஆகுது. ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும், கலைஞர் இருந்த வரைக்கும் மைனாரிட்டி 60-40, 40-60 மாறிக்கும். ட்ரெண்டுக்கு, ஜென்ரல் ட்ரெண்டு. ஆனால் மத்தியில் 2014 மோடி அவர்கள் வந்துடுறாரு.
அப்போ இங்கே மைனாரிட்டிஸ் கொஞ்சம் த்ரெட்டண்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ரிவர்ஸ் கன்சால்டேஷன் ஆகுது. அப்போது 19, 21, 24 3 எலெக்ஷன் நடக்குது. அந்த 3 எலெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் 16 வரைக்கும் இருக்கிறாங்க, கலைஞரும் இருக்கிறார். அப்புறம் சொல்கிறேன் நான் தான், 3மே திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகுது. மெஜாரிட்டி ஆஃப் மைனாரிட்டி 100% ஓட்டு போடுறாங்கன்னா மீன்ஸ் எவ்வளோ போடுறாங்களோ அதில் ஒரு 80 போயிடுது. ஒரு கட்சிக்கு அது திமுகவாக இருந்துச்சு. இன்னைக்கு ஜோசப் விஜய்ன்ற அந்த ஜோசப்போட நம்ம ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு கிறிஸ்டியன் சங்கு போயிடுச்சு, இஸ்லாமியர்களும் போயிருக்காங்கன்றாங்க. அதுதான் திமுகவுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் அந்த பர்பிள் கான்ஸ்டுவன்சி ஓட்டுக்கு என்ன பண்ண போகிறாரு? அந்த பர்பிள் எது பிரச்சனை? எல்லாருமே என்ன சொல்கிறது, அவர் பழைய இது இருக்கே, பழைய அந்த பேகேஜ். நீங்களும் சொன்னீங்க பாஜகவுக்கு இருந்தப்போ ஒரு இது ஸ்டாண்ட் இல்லைங்க, நல்ல பேக் தான். அது நல்ல பேக்கா கெட்ட பேக்கான்னு அந்த 14% எப்படி பார்க்க போறாங்கன்றது. அப்போ அவரும் அதை யோசிச்சுட்டு தானே வந்திருக்கணும். இப்ப நமக்கே தெரியும் போது அவர் ஒரு ஐபிஎஸ் விட்டுட்டு 6 வருடம் எல்லா இடத்துலையும் இப்படி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் 21 இருக்காரு, 24 லட்சம் இருக்காரு. மைனாரிட்டி கான்ஃபரன்ஸ்க்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு? அதை தான் அங்க ஒன்றும் பண்ண முடியலன்னு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கும் தெரியாதுங்க. ஆனால் இப்போ நான் ஒருவேளை அவருக்கு ஒரு அட்வைஸராக இருக்கிறேன்னு வைங்களேன், அட்வைஸ் பண்ணணும்னா, ஒருவேளை அவர் இந்த இதை சேனலை பார்க்குறாருன்னா நான் என்ன சொல்லுவேன், கரெக்டாக பொசிஷன் கரெக்டான பொசிஷன். நான் ஏன்னா எடப்பாடி அவர்கள் 2021 என்னை பொறுத்தவரை அவர் நிறைய வர வாய்ப்பு இருந்துச்சு இதுக்கு சிஎம்மா. ஏன்னா அந்த திருப்பி கோவிடில் பார்த்துக்கிட்டே இருந்தது முகம். எடப்பாடி அவர்கள் ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் ஆகிட்டார் அப்போ. ஆனாலும் பெரிய வீழ்ச்சி இல்லைனாலும் அந்த பர்பிள் ஓட்டு தட்டி விட்டுருச்சு இந்த சைடு. என்ன இருந்தாலும் அதுக்கப்புறம் கூட அவர் எவ்வளோதான் சொன்னாலும் இல்லை, கடைசியில் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாரு அவர் கூட்டணி விட்டு. வந்தாலும் என்னன்னாலும் திருப்பி பாஜக கிட்ட போயிடுவாருன்னு. ஆனால் அதே மாதிரி போகவும் போயிட்டார். ஸோ அண்ணாமலை என்னை பொறுத்தவரை மக்கள் ஒருவேளை எப்படி நம்பலாம், அவர் உள்ளே இருக்கும்போதே கூட இவர் பிரதமராக இருந்தாலும் ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் எதிர்க்க வேண்டிய இடத்துல எடுத்துருவார், அவர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்ற இமேஜ் ஃபஸ்ட்டில் இருந்து அந்த நம்பிக்கையை கொடுத்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓரளவு அதுக்கும் டைம் எடுக்கும். என்னை பொறுத்தவரை அண்ணாமலையுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நண்பர் அரசியலில் இருக்கிறாரு, மற்றவங்களாம் இவங்களுக்குலாம் 50 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு இவங்களோட ஒரு 10 வருஷம் கம்மி. அப்போ அந்த அட்வான்டேஜில் பயணிக்கிறார். லாங் ரன்வே. நண்பர்னா அவர் கோபமாக பார்க்குறாரு. பட் சொல்கிறேன், 50 is the new 40. 42 வயசுன்னு சொல்றது ஈஸி, அது உங்களுக்கு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் அண்ணாமலை நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அவர் எதை பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு அழகா வார்த்தை சொன்னீங்க. அது அமெரிக்கன் பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ணீங்க. நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வாயிலா அதை கேள்வி கேட்கிறேன். இப்போ மைனாரிட்டி எல்லாம் விஜய் ஆதரித்து விட்டார்கள், மீதி மெஜாரிட்டி ஓபிசி அந்த ஓட்டு, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓட்டு இல்லை மெஜாரிட்டி ஓட்டு, இதை பொசிஷனிங் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு, நீங்க உங்க வார்த்தை மூலமாக நான் கேட்கிறேன், இந்த மாதிரி அதர் தென் மைனாரிட்டி இதை பொசிஷன் பண்ணாலே போதுமா? இல்லை, நீங்க இன்னைக்கு 26 எலெக்ஷன் வச்சிங்கன்னா திருப்பி இன்னொரு எலெக்ஷன் நவம்பரில் வச்சோன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம பேசுறது 31வது எலெக்ஷன் 2031, 36. தமிழ்நாட்டு மக்களுடைய கேரளா மக்களுடைய ஒரு பெரிய இது என்னன்னா, ஒரு 5 வருஷம் வந்த உடனே ஒரு மாற்றம், ஒரு போர் அடிக்க ஆரம்பிக்கும். முந்தைய திமுக ஆட்சி வேலை என்னை பொறுத்தவரை நல்லா தான் பண்ண மாதிரி இருந்துச்சு, எத்தனையோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஆனாலும் ஒரு மாற்றம்னு வந்துடும் தோணும். அப்போ டிவி கேட்கும், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆகும். அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆகும்போது இவருடைய இது ஆல்டர்னேட்டிவாக இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணும்போது நான் 31க்கும் 36க்கும் சொல்கிறேன், ஏன்னா அவருக்கு லாங் ரன்வே, வயது கம்மி. ஸோ அதுக்குள்ளேயும் இந்த மூவ்மெண்ட்டு கட்சியாகி அப்போ ஒரு மாற்று. இவர் படித்தவர் தானே. இப்போ உதயநிதி அவர்கள், விஜய் அவர்கள் நம்மளுடைய சிஎம், இவர் 3 பேர்லையுமே பார்த்தீங்கன்னா இவர் நல்ல கடின உழைப்பாளி. 3 பேருமே கடின உழைப்பாளி. ஆனால் மக்கள் ரோடாக நடப்பார். இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்தவர், நடைபயணத்திலே நல்லா படித்தவர். ஸோ அந்த பப்ளிக்லையும் இப்போ டக்குன்னு அட்டாச் ஆயிடுவார், ப்ரெஸ்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ். அவருடைய பெரிய நெகட்டிவ் என்ன, அந்த ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டிக்கு 3% தான் தமிழ்நாட்டில் ஓட்டு. ஸோ அதுலேருந்து எவ்வளோ தூரம் அவரை வேறுபடுத்தி காமிக்கிறார். நான் இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணுறது தான் அவருடைய சக்ஸஸ். ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா மிகப்பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இருப்பார்ன்றது என்னுடைய. சார், லிங்க்டனுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு திரும்ப நான் கேட்குறேன், நான் ஒரு மீட்பர் இல்லை. இது ஒரு சினிமா பஞ்ச் மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு பெரிய, நீங்களே நினைக்கிற மாதிரி மீட்பர் இல்லை, எல்லோரும் சேர்ந்து தான் அந்த அரசியலை மாற்ற போகிறோம்னு சொல்றாரு. அதுல ஒன்று சொல்றாரு, நான் தவறு செய்தால் ஒப்புக்கொள்வேன், நான் சாதாரணமானவன்லாம் சொல்றாரு.
ஒரு சார் சொல்றாருல, விஜய் செய்கிற தவறுகள், விஜய் ஆட்சி நடக்கிற தவறுகள் அவருக்கு பிளஸ்ஸா வரும், அவருக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குங்கிறார். ஸோ 2031 தான் எய்ம் பண்றாருன்னு சொல்றாரு. எனக்கு என்னன்னா, இப்போ வந்து விஜய் ஆட்சியில் ஏற்படுற தவறுகள், அண்ணாமலை ஒரு புதிய கட்சி, ஆனா திமுகன்ற ஒரு பெரிய கட்சி, அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி, இந்த 2 கட்சிகளுக்கு கிடைக்காத மைலேஜ் இவர் எதிர்த்து போராடினால் அவருக்கு அது பிளஸ்ஸா கிடைக்குமா? இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அதை வந்து பின்னுக்கு தள்ளி விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு வருவாரா? இல்ல, கண்டிப்பா இந்த வாட்டி தேர்தல் முடிவுகளை பார்த்த உடனே அரசியல்ல வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல எப்படிப்பட்ட ஆச்சரியங்களும் நடக்கலாம். ரியலி ஒர்க் பண்ணா அந்த கேப்சரிங் த பல்ஸ் ஆஃப் த பீப்புள் பண்ணா எந்த இடத்துக்கு வேணா வரலான்றது ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. பட் கம்மிங் பேக் அகைன் டு இவர் நண்பர் சரவணகுமார் சொன்னது, இவர் சொன்னதுக்கும் 2 பாயிண்ட். அதாவது நம்ம தமிழ் சொசைட்டி வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெளிலேருந்து கொஞ்சம் டிஸ்பேஷனேட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃப் கான்ட்ரடிக்டரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சுயமரியாதை மூமெண்ட்டு பெரியார் காலத்திலேயே வந்து சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து, அதாவது தனி மனிதன் இன்னொருத்தர் காலில் கூட விழக்கூடாது, கை கும்பிட்டு தான் கும்பிடணும், அதாவது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உண்டான மரியாதை இருக்கணும் அப்படின்றது. அண்ட் வி ஜெனுவின்லி ப்ராக்டிஸ் இட் அண்ட் பிலீவ் இன் இட் ஆல்சோ. ஆனால் ஒரு தேர்தல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கல்ட் வர்ஷிப் மூலமாக தான் ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து காமராஜர் இருக்கும் வரைக்கும் கூட காமராஜர் மேலே ஒரு பெரிய கல்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞர், திரு எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், இப்போ விஜய், இது வரைக்கும் ஆக்சுவலாக அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, அங்கேயும் வந்து நிறைய மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு இதே மாதிரி விஷயங்கள். அங்கே நிஜமாவே வந்து தே see a politician only as a representative. யாருக்குமே பெரிய கல்ட் வர்ஷிப்லாம், இன்ஃபேக்ட் அது வந்து கிட்டத்தட்ட வந்து யூகே டெமோக்ரஸி மாதிரி கேரளா டெமோக்ரஸின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேல தான் உண்மையிலேயே டெமோக்ரஸியில் ஜேம்ஸ் கேமரூன் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அவர் ரிசைன்மெண்ட் போனோன்னா அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு அவரோட சாமானெல்லாம் வந்து 10 டவுனிங்லேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அவரே ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போவார். அவர் கிளம்பி போயிட்டார். அவர் இங்கே இப்போ எங்கே இருக்காருன்றது யாருக்குமே தெரியாது. தெரசா மேன்றவங்க எங்கே இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. அங்கேயும் டேர்ம் லிமிட் கிடையாது. ஆனாலும் ரிஷி சுனக்ன்றது எங்கே இருக்காருன்றது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் கேரளா அரசியல்லையும் வருவாங்க, சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, அச்சுதன் இருப்பார், அவர் இருப்பார், பினராயி விஜயன் இருந்தார், இப்போ சதீஷன் வராரு. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் வந்து அந்த தலைமை மேலே ஒரு ஈர்ப்பு, தலைமை மேலே ஒரு கல்ட் வர்ஷிப்பு இன்னும் இருக்குது. அது இட் வாஸ் அகைன் ப்ரூவன் இன் தி 2026 அசம்பிளி எலெக்ஷன். அதுதான் உடைக்கணும் அண்ணாமலை சொல்றாரு. அது தெரியாதுங்க, அது உடையுமா உடையாதான்றது போக போக தான் தெரியும். அஃப்கோர்ஸ் இப்போ இந்த நியூ ஜென்ரேஷன் வந்திருக்காங்க, அவங்க மேபி ஓரளவுக்கு வந்து அந்த காஸ்ட் ரிலிஜன் மைண்ட் செட்ல இருந்தெல்லாம் வெளில வராங்க அப்படின்றது இருந்தாலும் அந்த ஹீரோ வர்ஷிப் இன்னும் இருக்கு இல்லைங்களா? இல்லைன்னா எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஓட்டே கேட்கிறாரு. லோக்கல்ல யாருன்றத பத்தி இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை, நான் தான் எல்லா தொகுதியிலையும் என்ன நினைச்சுங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தலைமையே நான் கிடையாது, நம்ம எல்லாரும் தலைவர்ன்றோம். வெர்சஸ் டிவிகேல விஜய் சொல்றாரு கேண்டிடேட், அங்க நிக்கிற கேண்டிடேட் கூட அவரு கேண்டிடேட் கிடையாது, நான் தான் கேண்டிடேட்ன்றாரு. ஸோ ஐ ஏபிள் டு see the difference in approach. பட் இதுக்கான ஆதரவு இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு. அண்ட் அது மேபி இட் இஸ் தலைமை சரியா இருந்தாதான் எல்லாம் சரியா இருக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் அதுக்கு ஒரு காரணம். ஸோ அந்த நரேட்டிவை எப்படி மாத்துறது? அண்ட் காஸ்ட் வந்து has been a dominant factor in every state politics including in தமிழ்நாடு. இப்போ ஓரளவுக்கு அர்பனைஸ் ஆக ஆக அந்த காஸ்ட் ஈக்குவேஷன் குறையும் அப்படின்றது நம்ம நம்பலாம். பட் அது வந்து எவ்வளவு ஃபாஸ்டா அது ஈக்குவேஷன் மாறுது. அண்ட் இவர் வந்து ஒரு டாமினன்ட் காஸ்ட்லேருந்து இருக்காரு, மற்ற டாமினன்ட் காஸ்ட் எல்லாம் அதை எப்படி பார்ப்பாங்க? ரைட், இப்போ இவர் கவுண்டர் சமுதாயத்துலேருந்து இருக்காங்கன்னா தேவர் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், இது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பை சான்ஸ் தான் வந்து முக்குளத்தோரை சேர்ந்த ஓபிஎஸும் கவுண்டரை சேர்ந்த எடப்பாடியும் பை சான்ஸ் தே பிகம் சிஎம். பை சாய்ஸ் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுமே தே ஹவ் நெவர் பிலாங் டு a dominant caste including our current CM. காஸ்ட் மைண்ட் செட்லேருந்து வெளில வராங்க மக்கள், புது ஆளுங்கள்லாம் வந்து அந்த காஸ்ட் மைண்ட் செட்லேருந்து வெளில வராங்க. அது கண்டிப்பாக வெளில வரணும். ஒரு மனுஷனா பார்த்து ஒரு லீடர்ஷிப்புக்கு கரெக்டான ஆளா, இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்ற எண்ணம் வரணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. அதை நோக்கி நம்ம பயணிக்கணுன்றது தான் எல்லாரோட விருப்பமும். பட் அது வந்து இது ஒன் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃப்ரம் த ட்ரெண்டா, இல்லைன்னா இது ஜென்யூனா கண்டினியூ ஆகுதா அப்படின்ற இடத்துல தான் சார் இஸ்ரேல் ஜெப்சிங் சொன்னார்ல, அவருக்கு ஒரு புது ரூட், இவங்க செய்யற தவறுகளால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். 2 பெரிய திராவிட கட்சிகள், அது கட்டமைப்புல உங்களுக்கு தெரியும், திமுக அதிமுக ரொம்ப
வலிமையான கட்சிகள். அதுக்கு பதில் சொல்லலாமா சார்? வலிமையான கட்சிகள் நீங்க சொல்லலாம். இப்போ 2 வலிமையான கட்சிகள் மத்தியில ஒரு புதிய கட்சி எப்படி வரும்? அதுதான் என்னோட கேள்வி. பொசிஷனிங் சார் கரெக்டான. இப்போ யாருமே நம்ம வந்து என்ன யோசிப்போம், யூகே இவரு யூகேன்னு சொன்னாங்க சொல்றேன். யூகேல வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஒரு சைடு, லேபர் பார்ட்டி இன்னொரு சைடு. இன்னைக்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பிளேஸ ரிஃபார்ம் யூகேன்னு ஒருத்தர் வந்து ஓட்டெல்லாம் எடுத்துட்டா இனிமேல் வரப்போற எலெக்ஷன் வச்சா நிகல் ஃபராஜேவா அவர் தான் வரப்போறாருன்றாங்க. லேபர் பார்ட்டி கிரீன் பார்ட்டின்னு ஒரு ஓட்டு எடுக்கிறாங்க. அந்த எந்த இடத்துல இப்ப விஜய் அவர்கள் திராவிட கொள்கை இப்ப நம்ம சிஎம் கரெக்டா அங்க பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. ஸோ திராவிடம் அதே சமயத்துல நான் இந்த அரசை கொடுப்பேன்ற மாதிரி இவர் வராரு. அதே பொசிஷன்ல அண்ணாமலையும் வந்தா மேபி இவங்க 2 பேரும் ப்ரொவைடட் இவங்க 2 பேரும் இப்ப திமுக அதிமுக இருக்காங்க, அவங்களும் இந்த ரீஇன்வென்ட் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு 2K கிட்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க எல்லா இடத்துலையும். காக்ரோச் பார்ட்டின்னு ஒன்று வந்திருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரு பரபரப்பு இருக்கு. அப்ப இந்த சூழல்ல இவர் யூத்து, நான் வந்து யூத் எல்லாம் வைக்கிறேன், நானும் இதே பொசிஷன்ல எடுக்கிறேன்னாருன்னா இருக்கிற கட்சிகள் ரீஇன்வென்ட் பண்ணலன்னா கண்டிப்பா அங்க உள்ள லேபர் பார்ட்டி மாதிரியோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மாதிரியோ ஆயிரும். இன்னைக்கும் லேபர் பார்ட்டி தான் இப்போ இருக்காரு, ஆனா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பாருங்க ஒண்ணுமே இல்லையே. லேபர் பார்ட்டியும் இந்த ரீசெண்டா இருந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கிரீன் பார்ட்டி அவங்க ஓட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாம் ஓட்டிங் அந்த ஏஜ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் அவரோட அன்னைக்கு ஸ்பீச்லயும் சரி, அதுக்கப்புறம் சொல்றது இல்லாமல் அவர் அதை தான் நான் கொண்டு வர முயற்சிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நல்ல முயற்சி அது, அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்ம ஊர்ல நீங்க ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் லீடர், ஒரு மெசையா, நான் மீட் பவர் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. ஆனா இவங்க தான் நம்மளை எல்லாத்துலேருந்தும் மீட்க போறாங்கன்ட்டு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன ஆச்சரியன்னு எனக்கு தெரில, இதை நீங்கள் தான் கிளாரிஃபை பண்ணோம். அண்ணாமலை அவர்கள் மூமெண்ட் ஆரம்பித்து 3ஆவது நாள் சொல்லியிருக்காரு, மீட்பர் நான் மீட்பர் இல்லை, நான் சாதாரண பக்கத்து வீட்டு பையன். இந்த சினிமாவில் எழுதுவோம் சொல்லுவோம்ல, அவர் ஹீரோ வந்து ஹீரோ கிடையாதுங்க, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அது ஒரு விஷயம். அவர் விஜய் அவர்களுமே வந்து சிஎம் ஆன அன்னைக்கு ஸ்பீச்சு, ஸ்வரிங்கின் ஸ்பீச்சில் நான் மீட்பர் இல்லை, நான் உங்களை மாரி எனக்கு டைம் கொடுங்க, தேவதூதன் இல்லைன்னு சொன்னாரு. இது அது ரெண்டும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது மைனாரிட்டிஸ் மீட்பர் தேவதூதர் அதுதான் சொல்றேன், நான் மைனாரிட்டி தான் டிசைட் பண்ணுன்றேன். இது சொல்ல வேண்டிய அவசியம் விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலை அவருக்கும் ஏன் ஆரம்பத்திலே வந்துச்சுன்னு எனக்கு புரியல. அது ரொம்ப டிமாண்ட் பண்ணி மக்கள் கொடுக்க முடியல, மக்கள் நம்மளுக்கு திட்ட போறான், ஏதோ ஒன்று திட்ட போறான்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நான் சொன்னேன். ஆனால் வந்து இப்போ நம்ம நான் ஒரு கேஸ் எடுக்கிறோம் ஹைகோர்ட்டில், வரும்போது யார்கிட்டயாவது சார் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் நீங்கள் வைக்கல இருக்க முடியுமா? கஷ்டம் இல்லை சார், டஃப்பாக இருக்கும் அப்படிம்போம். ஆனால் க்ளோஸாக வரும்போது தோக்க போகிறோன்னு என்ன பண்ணுவோம், சார் ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சமாளிப்போம். எதுக்கு திட்டக்கூடாதுங்கிறதுக்காக. அதை இப்போ இவங்க 2 பேரும் இப்பயே சொல்லிட்டாங்களே. அவரு ஜெயிச்சுட்டு சொல்லியிருக்காரு, அவர் ஜெயிச்சுட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இட் இஸ் அ குஷன் தட் சிஎம் வந்து அது சொன்னது வந்து இட் இஸ் டு கிரியேட் அ குஷன். இல்ல அப்படி இல்ல. இப்ப நான் உங்க 3 பேருக்கு ஒரு பொதுவான கேள்வி வைக்கிறேன். 3 பேர் பார்வையில சொல்லுங்க. அதாவது அந்த லிங்க்டனுடைய கடைசி வரிகள் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களிடம் கேட்பது வாக்கு அல்ல, உங்கள் ஆதரவும் அல்ல. ரொம்ப வித்தியாசமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அது. அதை விட எளிமையானதும் அதே நேரத்தில் கடினமானதும் ஒன்றை கேட்கிறேன், வாருங்கள் என்னுடன் பேசுங்கள் அப்படிங்கிறாரு. அதுல உங்கள் கோபங்களையும் உங்கள் கனவுகளையும் உங்கள் எண்ணங்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள், என்னிடம் விவாதம் பண்ணுங்கள். அதிலிருந்து நான் வந்து இந்த அற்புதமான தமிழ்நாட்டை, நேசிக்கிற தமிழ்நாட்டை, இதிலிருந்து நான் வந்து உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல ஒரு நாட்டை உருவாக்குவோம். ஏன்னா ஒரு 1000கணக்கான ஆண்டுகளாக தொடரும் ஒரு உரையாடல் தான் தமிழ்நாடு. பேரரசுகளையும் பஞ்சங்களையும் புயல்களையும் தாண்டி தமிழ்நாடு உயிர் வாழ்ந்திருக்குது. ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமா, ரொம்ப வார்த்தைகளை தேர்வு செய்து பேசியிருக்கிறார். அவருடைய இயல்புக்கு மாறாக இருக்கிறாருன்னு பத்திரிகையாளராக உணர்றேன். ஏன்னா ஒரு இடத்துல எமோஷன் ஆயிடுவார், எந்த இடத்துல கேள்வி கேட்டா அவர் எமோஷன் ஆயிடுவார். ஆனா இந்த முறை வந்து பத்திரிகையாளர் சந்தித்து அவர் இந்த இயக்கத்தை சொல்லல, உஷாரா ஒரு லைவ்ல சொல்லிட்டார் சோசியல் பிளாட்ஃபார்ம்ல. அது ஒரு வகையில் அவருக்கு வசதியும் கூட. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த 6 ஆண்டுகளில் தேசிய கட்சிகள் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிரதானமான ஸ்டேட்மெண்ட். அடுத்து நிரந்தர எம்எல்ஏக்கள், நிரந்தர எம்பிக்கள், நிரந்தர அமைச்சர்கள் இருக்கக்கூடாது, நிறைய தலைவர்கள் உருவாக்கணுன்றாரு. இது வந்து உண்மையிலே இளைஞர்களை வந்து அரசியலுக்கு ஈர்க்கிறவர்கள். ஒரு 50 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் ஒரே எம்எல்ஏ ஒரே அமைச்சர், இந்த பார்வையை வந்து மாற்றி காட்டுவோம் சொன்னது பெரிய ஸ்டேட்மெண்ட், இளைஞர் வரவேற்பார்கள். 3வது ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்காத நிதானம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் பயணிக்க போகும்போது இந்த நிதானத்தை கடைபிடித்து பல பேருடைய உரையாடலை கருத்துக்களை கேட்டு அவர் மாறிவிட்டால்
என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பது பெரிய கேள்விக்குறி. ஆனா நீங்கள் 3 பேரும் இந்த நம்ம இவ்வளவு நேரம் உரையாடல் வந்து அண்ணாமலைக்கு உங்கள் தனிப்பட்ட யோசனைகள் என்னென்ன, ஆலோசனைகள் என்னென்ன? நீங்க போற போக்கு பார்த்தா அவர் செக்குலர் சைடு போனார்னா, செக்குலரிசம்ங்கிறத நான் எதுக்கல. அதாவது நான் என்ன அப்படி நினைப்பேன்னா, அந்தந்த ரிலிஜன் அவங்க ரிலிஜனை அழகா ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா ரிலிஜன் இல்லாமல் அதாவது ரிலிஜன் இல்லாமல் மனித வாழ்க்கை நிறைவுபடாது. ஏன்னா ஒரு ஏத்திஸ்ட் சொசைட்டியை உங்களால் எப்போதும் உருவாக்க முடியும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ சூப்பர் டூப்பர் கவர்னன்ஸ் கொடுங்க, பீகாரோட தமிழ்நாட்டில் எங்கே கோயிலில் கூட்டம் இருக்குது? பீகார் கோயிலில் இருக்க கூட்டத்தோட பீகார் நம்மளோட டெவலப்டு ஸ்டேட்டா? ஸ்டேட்டுக்கு தான் இம்பார்ட்டண்ட் தமிழ்நாட்டில் என்றைக்குமே. யூனியன் அடுத்தது தான். அதெல்லாம் பிரதிபலிக்கும் போது தாராளமாக அதை தெளிவாக ஸ்டேட்டு தான் எனக்கு முக்கியம். இதில் அந்த கொள்கை அந்த இதில் லைன்ஸில் பார்க்கும்போது அதை எக்ஸ்பிளிசிட்டாக அவர் சொல்லணும். எல்லா மதமும் இனிமேல் ஒன்று தான். இனிமேல்ன்றது வந்து அவர் ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து ஏற்கனவே அப்படி இருந்துக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய கட்சி இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்தினால் ரொம்பவே நல்லது. அதுதான் என்னுடைய வியூ. அவர் வந்து கிளியராக இந்த செக்யூலரிசம் கான்செப்டை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறார். திரு இஸ்ரேல் ஜெபசிங் சொன்ன வார்த்தை மதசார்பின்மை என்பது தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக தான் வளர்ந்திருக்கு. இந்துத்துவ கொள்கை மீண்டும் தூக்கி பிடித்தால் தமிழ்நாட்டில் அரசியல் என்பது எப்படி இருக்கும்? அது கேள்விக்குறியா மாறும். அதுதான் அவர் சொல்றாரு. கண்டிப்பா அது வந்து கேள்விக்குறியா இல்லை. கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சரி, ஒரு காரணம் எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஓகே நம்ம வந்து எப்பயுமே வந்து வி ஹவ் நெவர் சீன் இன்வேஷன்ஸ். நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு மதம் வேற வேறையா இருக்கிறதால கூட மொழி எல்லாம் ஒன்று தான், நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும். அது நல்ல விஷயம். ஸோ அதனால அவர் வந்து நிச்சயமா அந்த தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டு தான் பிரதானம் வித் தேசிய நீரோட்டம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பொசிஷன் பண்ண போறாரு? அது வந்து தமிழ்நாடு தான் பிரதானம், ஆனால் தேசிய நீரோட்டம்ன்றது வந்து ஓகே, இது வந்து சரகேட்டா வந்து திருப்பி நார்த்தில் இருக்கக்கூடிய இல்லை சென்டரில் இருக்கக்கூடிய பாலிசிஸை கொண்டு வரதுக்கான ஒரு பேக் சேனலா அப்படின்ற எண்ணம் வராமல், நிச்சயமாக இது வந்து உண்மையாக நம்ப வைக்கிற ஏற்பாடுகளையும் முனைப்புகளையும் அவர் எடுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்று சக்தியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவருடைய அரசியல் பயணம் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும்னா ஏதோ ஒரு 2-3 யோசனை சொல்லுங்க. 2-3 யோசனை இல்லை சார். இஸ்ரேல் சார் சொன்ன மாதிரி தான் அந்த தமிழ்நாடு பிரதானம் அப்படின்றத அவர் ஐ திங்க் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, தமிழ்நாடு பிரதானம்ன்ற ஒரு நிலை இருந்தால் தான், அதனால தானே வந்து தேசிய கட்சிகள் இங்கே ஜெயிக்க முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாடு பிரதானம்ன்ற எண்ணத்தோடு இருக்கிறதுனால தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தமிழ்நாடு பிரதானம் அப்படின்றத அவர் வந்து தெளிவுபடுத்தணும், நம்ப வைக்கணும். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய பாதையோடு களமிறங்க போகிற அண்ணாமலைக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கிறது என்பதை அவருடைய சமகால நண்பர்கள், இன்னும் சொல்ல போனால் UPSC தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றவர்கள் பல ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி.